குறைந்த மாவுச்சத்து, அதிக புரதம் உள்ள உணவுகள். இப்போ உங்க நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட வந்து, கொஞ்ச நாளாவே எனக்கு சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட வெயிட் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்பவும் என் உடம்பு சோர்வாவே இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம உடனே அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்க மாட்டோம். சிம்பிளான ஒரு கேள்வி கேட்போம். அப்ப கொஞ்ச நாளா நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? இதை தானே நம்ம கேட்போம். ஏன்னா நம்முடைய உடம்புக்கு உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்புக்கு இந்த மாவு சத்து அப்படிங்கிறது ஒரு பெட்ரோல் மாதிரி. ஆனா நம்ம ஒரு வண்டியை உபயோகப்படுத்தும் போது அதுக்கு பெட்ரோல் மட்டும் போதுமா? என்ஜின் ஆயிலும் வேணும் இல்லைங்களா? அப்பதானே அந்த வண்டி நல்லா ஸ்மூத்தா போகும். இந்த புரோட்டீன் அப்படிங்கிறது என்ஜின் ஆயில் மாதிரி. அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புக்கு மாவுச்சத்து மட்டுமே பத்தாது, கூடவே புரதமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும். புரதம் அதிகமாக இருக்கிற உணவு வகைகளை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பமே புரதம் அதிகமாக இருக்கிற சைவ உணவுகள் என்னென்ன, அசைவ உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம உடம்புல என்ன நடக்குது? அதுவே நீங்கள் மாவுச்சத்து உள்ள உணவுகளை குறைச்சி புரதம் அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புல என்னென்னலாம் நடக்குது? புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய சைவ உணவுகள் என்னென்ன, அசைவ உணவுகள் என்னென்ன, யார் யாரெல்லாம் புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும், யார் யாரெல்லாம் புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணணும், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா புரோட்டீன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முதலாவதா, இந்த மாவுச்சத்து குறைவா புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுகளை எந்தெந்த நோய்கள் இருக்கிறவங்கலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேருக்கு உடல் எடை அப்படின்னு பார்த்தா குறைவாக தான் இருக்கும், ஆனால் தொப்பை மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி உடல் எடை குறைவாக இருந்து வயிறு மட்டும் பெரிதாக இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புல புரதம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அடுத்ததா ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமா அரிசி உணவுகளை எடுத்துக்கிட்டாவே சுகர் அதிகமாகுது. மூன்றாவதா PCOS, ஹார்மோனல் குறைபாடுகள் இருக்கிற பெண்கள். இந்த பிரச்சனை இருக்கிற பல பெண்களுக்கும் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சீக்கிரம் பசி எடுத்துட்டே இருக்கும். நீங்க காலை உணவு சாப்பிட்ட பின்னாடி 2 மணி நேரத்திலேயே உங்களுக்கு மறுபடியும் பசி எடுக்குது அப்படின்னா, அப்படி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சாப்பிட்ற உணவில் மாவுச்சத்து அதிகமாக இருக்குது, புரதம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் குறிப்பாக 35 வயதுக்கு மேலே ஆகும்போது உங்கள் உடம்புல மெட்டபாலிசம் ரொம்பவே குறைவாகுது. நீங்கள் 35 வயது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்த அதே உணவுகள் இப்போ உங்களுக்கு உடம்புல பல பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கானது தான். அடுத்ததா, நீங்க மாவு சத்து அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா உங்க உடம்புல என்னென்னலாம் நடக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அது கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள பல பேருமே ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க. அது உடலுக்கு ரொம்பவே கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்து தான் உணவுகளை சாப்பிட்றோம். பல பேர் வெளியில உணவுகளை சாப்பிட்றத கூட தவிர்க்க ஆரம்பிச்சாச்சு. முடிந்த அளவு வீட்டில் தயாரித்த உணவு வகைகளை தான் சாப்பிட்டுட்டே இருக்கோம். அரிசி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாமே நம்ம வழக்கமா சாப்பிட்டுட்டு வர உணவுகளா இருக்கு. நீங்க வெள்ளை அரிசி சாதம் சாப்பிட்றது மட்டுமே ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா உங்க தட்டில் நீங்க அந்த சாதத்தை வைக்கும் போது எவ்வளவு அளவு நீங்க அந்த சாதத்தை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சாப்பிட்ற தட்டில் புரத உணவுகள் குறைவா இருக்கு, மாவுச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகள் தான் அதிகமா நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்ட உடனேயே உங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் உடனடியா. இதனால இன்சுலின் அதிகரிக்குது. மீதம் இருக்கிற சர்க்கரை எல்லாமே உங்க உடம்புல கொழுப்பா போய் சேருது. இதனாலதான் பல பேருக்கும் சாப்பிட்டு முடிச்ச உடனேயே தூக்கம் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 2 மணி நேர இடைவேளையிலேயே மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிக்கும். இதனால சாயங்கால நேரத்துல கொஞ்சம் டீ இல்லை காஃபி, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு மனசு சொல்லும். நம்ம சரியா உணவுகளை சாப்பிட்ட பின்னாடி கூட நமக்கு ரொம்பவே சோர்வா இருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை நம்ம எடுக்கிறதுனால தான். சரிங்க, இப்போ நீங்க சாப்பிட்ற உணவுல
புரதம் அதிகமாக்கிட்டு மாவு சத்து குறையும் போது உங்க உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மாவு சத்து அதிகமானா என்னென்னலாம் நடக்கும்னு சொன்னோமோ அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ உங்க உடம்புல நடக்க ஆரம்பிக்குது. நீங்க சாப்பிட்ட பின்னாடி ரத்தத்துல சர்க்கரையோட அளவு மெதுவா தான் ஏறும். உங்க உடம்புல இன்சுலின் கண்ட்ரோல்ல இருக்கு. உங்க உடம்பு சோர்வடையும் போது ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்கப்பட்ட கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அதை சக்தியா மாத்தி உங்க உடம்பு பயன்படுத்திக்குது. இதனால உங்களுக்கு தேவையில்லாம அடிக்கடி பசி எடுக்காது. நம்ம உடம்புக்கு புரதம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற தசைகளை பாதுகாக்கிறது இந்த புரதம் தான். நீங்க வெயிட் ரொம்ப குறைஞ்சா கூட உங்க உடம்பு வீக் ஆகாது. சரிங்க, இப்ப நம்ம முதல்ல புரதம் அதிகமா இருக்கக்கூடிய அசைவ உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். புரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே முட்டைகளுக்கு ஒரு பெரிய பங்கு அதில் இருக்குது. நீங்கள் முட்டையை வேக வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா காய்கறிகளோடு சேர்த்து ஆம்லெட் செஞ்சு சாப்பிடலாம். குறைவான எண்ணெயில் முட்டையை பொடிமா செய்யலாம். ஒரு முட்டை 6 ரூபாய் இல்லைன்னா 7 ரூபாய் அந்த விலையில தாங்க கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன் வகைகள். மீன்களில் மத்தி, அயலா, வஞ்சரம், வாவல் மீன், நெத்திலி இது எல்லாத்துலேயுமே புரதம் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே மீன் வகைகளில் புரதம் நிறைய இருக்குங்க. நீங்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீன்களை அதிகமாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷனையும் மீன்கள் குறைக்குது. நீங்கள் மீனை குழம்பா கூட செஞ்சு சாப்பிடலாம், ஆனால் தேங்காயோட அளவை குறைச்சி உபயோகப்படுத்துங்க. எண்ணெயும் கம்மியாக உபயோகப்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறால். இந்த இறாலில் அதிக அளவில் புரதம் இருக்குங்க. மீன்களை விட அதிகமாக இறாலில் புரதம் இருக்குது. இந்த இறாலையும் நீங்கள் குழம்பா வச்சு சாப்பிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எண்ணெய் மட்டும் குறைவாக பயன்படுத்தி தயாரித்து சாப்பிடுங்க. இதில் நீங்கள் மிளகு சேர்த்து பெப்பர் ப்ரான் அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்கன். நீங்கள் சிக்கனை சாப்பிட்றதா இருந்தால் மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்துட்டு சாப்பிடுங்க. நீங்கள் புரதத்துக்காக சிக்கனை அப்படியே கூட வேக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்பா வச்சு சாப்பிட்றீங்கன்னா நிறைய தண்ணீர் சேர்த்து அதிக குழம்பா வச்சு சாப்பிடாதீங்க. ஒரு கிரேவி மாதிரி, ஒரு தொக்கு மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குறைந்த தண்ணீர் சேர்த்து அதில் நீங்கள் ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிடலாம். எண்ணெய் பயன்படுத்தாமல் கிரில் பண்ணி கூட இதை சாப்பிடலாம். புரோட்டீன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சிக்கன் 65 எல்லாம் செஞ்சு சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய சிக்கன் பப்ஸ் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அடுத்ததா சைவ உணவுகளில் எது எதுலலாம் புரதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பனீரில் அதிக அளவில் புரதம் இருக்குங்க. நம்ம முட்டையில் புர்ஜி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி பனீர் புர்ஜி கூட செஞ்சு சாப்பிடலாம். காய்கறிகளோட பனீரும் சேர்த்து அதை வதக்கி சாப்பிடலாம். நீங்கள் தயிர் சாப்பிடலாங்க. தயிர் சாப்பிட போறீங்கன்னா வீட்டில் தயாரித்த தயிரை சாப்பிடுங்க. கெட்டியாக தயிரை நீங்கள் தயாரிக்கணும். அதன் பிறகு அதில் சிறிதளவு மட்டும் சாப்பிடுங்க. நீங்கள் பால் குடிக்கிறத விட தயிர் சாப்பிட்டா அது ரொம்பவே நல்லது. நட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்க்கடலை சாப்பிடலாங்க. நமக்கு குறைந்த விலையில் வேர்க்கடலை கிடைக்குது, அதை நல்லா சாப்பிடலாம். பாதாம், வால்நட்ஸ் இதெல்லாமே சாப்பிடலாங்க. நீங்கள் முந்திரி சாப்பிட்றதா இருந்தால் நிறைய முந்திரி சாப்பிடக்கூடாது, குறைந்த அளவில் சாப்பிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா விதைகள்லையுமே புரதம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பூசணி விதைகள், சியா விதைகள், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். இந்த விதைகளை நீங்கள் சாப்பிடும்போது ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். எண்ணெய் சேர்க்கக்கூடாது, அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இதை சாப்பிடும்போது உப்பு சேர்க்காம சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட முழு பலனுமே கிடைக்கும். இந்த விதைகளை பொடித்து காய்கறி பொரியல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மேலே கூட தூவி சாப்பிடலாம். சியா விதைகள் மட்டும் நீங்கள் அப்படி சாப்பிடாதீங்க. சரிங்க, ரொம்ப முக்கியமானது எந்தெந்த காய்கறிகளில் புரதம் அதிகமாக இருக்குது. ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், முட்டைகோஸ், பாலக்கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை இது எல்லாத்தையுமே முடிந்த அளவு பொரியலாக செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா கீரைகளை கடைஞ்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். வெள்ளரி, புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய் இந்த காய்கறி எல்லாமே நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மஷ்ரூம், முள்ளங்கி இந்த எல்லா காய்கறிகள்லையுமே புரதம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்ததா எந்தெந்த பழங்களில் புரதம் அதிகமாக இருக்குது. பழங்கள் ரொம்பவே ஆரோக்கியமானது தாங்க, ஆனால் அதில் சுகர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. பழங்களில் கொய்யா பழம் சாப்பிடலாம், பப்பாளி சாப்பிடலாம். இந்த பழங்கள் எல்லாம் எடுக்கும்போது அதிக அளவில் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடலாம். ஆப்பிள் சாப்பிடலாம்,
ஆவகாடோ, இந்த பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பழம். இந்த பழங்கள் எல்லாமே கூட நீங்க மாத்தி மாத்தி பயன்படுத்தலாம். புரதம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த உணவுகள் எல்லாமே ஆரோக்கியமானது தாங்க. ஆனா இதுவும் கூட சில பேர் சாப்பிடக்கூடாதுங்க. அது யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்னில பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த புரோட்டீன் டயட்டை எடுக்காதீங்க. பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் உங்களுடைய டாக்டர் கிட்ட கேட்டுட்டு உங்க உடம்புக்கு தகுந்த காய்கறிகள், பழங்கள் இல்ல அசைவ உணவுகள் எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதன் பிறகு சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு டயட் அப்படிங்கிறது உங்க உடம்ப குணமாக்கணும். அதுவே ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடக்கூடாது. எந்தெந்த நோய்கள் இருக்கிறவங்கெல்லாம் இந்த புரோட்டீன் டயட் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த புரோட்டீன் டயட்டை தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த புரோட்டீன் டயட் எடுத்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க டயபெட்டிஸை. அதே மாதிரி தாங்க ஃபேட்டி லிவரில் கிரேட் 3 இருக்கிறவங்க கூட ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயன்பட்ட மாதிரி உங்களுடைய உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, அன்பானவர்களுக்கோ பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.